நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் அனைத்து ஊராட்சிகளிலும் 100 நாள் வேலை உடனே வழங்க கோரி நாகை மாவட்டத்தில் 100 இடங்களில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ஊராட்சிகளில் வழங்கப்படும் 100 நாள் வேலை வழங்க கோரி நாகை மாவட்டத்தில் 100 இடங்களில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் ஊராட்சி அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 6 மாத காலமாக விவசாய பயணிகள் எதுவும் இல்லாத சூழ்நிலையில் காவிரியில் தண்ணீர் திறக்காத காரணத்தினால் குறுவை சாகுபடியும் பொய்த்தது. விவசாய தொழிலாளர்கள் வேலையின்றி தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்க வேண்டிய பணி இன்னும் துவங்கப்படாததால் அனைத்து ஊராட்சிகளிலும் உடனடியாக 100 நாள் பணியை தொடங்க வலியுறுத்தி நாகை மாவட்டத்தில் நாகை, கீழ்வேலூர், திருமருகல், கீழையூர், தலைஞாயிறு, வேதாரண்யம் ஒன்றியங்களில் உள்ள வடக்காலத்தூர், வெண்மணி, காக்கலனி, அணக்குடி, இருக்கை உள்ளிட்ட 100 ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து ஊராட்சிகளிலும் 100 நாள் பணியை உடனே தொடங்க வேண்டும், 100 நாள் வேலையை 200 நாளாக உயர்த்த வேண்டும், ஊதியத்தை 600ஆக உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். வெண்மணி, வடக்காலத்தூர் ஊராட்சிகளில் நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட 100 நாள் பயனாளி பெண்கள் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டமாக நடைபெற்றிருக்கிறான். இப்ப யார் விட்டுக்கிட்ட தண்ணி வந்து ஜனங்களாம் பள்ளிக்கூடம் போன பிள்ளைங்களுக்கு வீட்டுல பைத்தியவங்க இருக்கிறாங்க, வைத்திய செலவு இருக்கு, கொட்டாங்க இருக்கு, மாமாட்டம் செலவு